ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு எல்லாரும் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்பாங்க ஈவினிங் டைமு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கூல் விட்டு வர அம்மாவுக்காக தான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். வேறு எதுவும் பெருசாக செய்யலை. இந்த பால் கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த பால் கொழுக்கட்டையை பஹ்ரைனில் இருக்கும் போதே ரெடி பண்ணணும்னு நினச்சேன், கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்தனால. அப்புறம் ஒரு ஆளுக்காக என்னத்தை போட்டு செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி இந்த சோம்பேறித்தனம் எட்டி பார்த்தனால அப்படியே கைவிட்டுட்டேன். சரி, ஊருக்கு வந்திருக்கனால அம்மாவுக்கும் செஞ்ச மாதிரி ஆச்சு, நம்மளும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரே ஒரு அரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும். நான் இன்னைக்கு இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை மாவில் உப்பு போட்டு நல்லா பெனஞ்சிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிட்டு அதை தண்ணியில் வேக போட்டுக்கோங்க. வெந்தோடனே தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெல்லம் ஊற்றி கரைச்சிட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி தண்ணியாக செஞ்சேன், ஏன்னா பாப்பா இந்த பால்லாம் சாப்பிட மாட்டா, அந்த பால் மட்டும் குடிப்பா. சரி, அவள் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்கும்னு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்படியே பவுலில் போட்டு சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்க இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.